வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய பொறாம பிடிச்சவங்கள பார்த்துருப்போம். காரணமே இல்லாம நம்ம மேல பொறாமப்படுவாங்க, உங்க மேல பொறாமப்பட்டிருப்பாங்க, பட்டுட்டு இருப்பாங்க. அது யாரை வேணா இருக்கலாம். அவங்களுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்க உறவினர்களா, சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து கண் திருஷ்டியிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆன்மீக ரீதியான சில வழிமுறைகளை நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. அதுக்கான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதற்கான உளவியல் காரணங்களும் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸும் சேர்த்தே வந்து இந்த வீடியோவில் வரும். இதற்கு முன்னாடி பல வருஷங்கள் நீங்கள் இந்த மாதிரி கண் திருஷ்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புது வருஷத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து விலகி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இதில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பொறாமை அப்படிங்கிற குணத்தை பற்றி ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் அந்த வீடியோஸும் இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறேன். உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயமோ அல்லது பல விஷயங்களோ உங்ககிட்ட இருக்குங்கிறது அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் உங்கள் மேலே கண் திருஷ்டி ஏற்படுது. உங்கள் மேலே பொறாமப்படுறவங்களை விட நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்திலேயோ அல்லது பல விதங்கள்லையோ நீங்கள் பெட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையே உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வீட்டை நான் வந்து 10-11 வருஷங்களுக்கு முன்னாடியே வாங்கினேன். எப்போனா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வந்து பார்த்து முன்பணம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே பார்த்து வாங்கின வீடு. ஸோ அப்போ இந்த பில்டிங் வந்து கட்டிட்டு இருந்த அந்த ஓனரும் சரி, இந்த பில்டர் அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வாங்கினது கார்னர் ஃப்ளாட் அப்படின்றதுனால எனக்கு வந்து 3 பால்கனி இருந்தது இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வாசல் கொஞ்சம் பெருசாக இருந்தது மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணுறப்ப. எனக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி அமைப்பில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே அந்த மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பணம் நெகோஷியேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த மாதிரியான 3 பால்கனி இருக்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக குறைக்க மாட்டோம், அதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம், நீங்கள் வந்து உங்கள் வாசலில் அழகாக ஒரு சிங்கிள் செட் சோஃபா கூட போட்டு நல்லா அழகாக செடியெலாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸோட தான் எனக்கு வந்து இந்த வீட்டை சேல் பண்ணாங்க. ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிங்கிள் பெட்ரூம் செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்போ வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி வுட் ஒர்க்லாம் வந்து பண்ணதை பார்த்ததுக்கப்புறமா அப்படியே அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அதை வைத்தறிச்சல்வாங்கல்ல, அப்படியே கொப்பளிச்சு முகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் வீட்டு வாசலை எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே முழு மூச்சாக செயல்பட ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து செடி வச்சு அங்கே அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து கண்ணில் தெரிகிற மாதிரி செருப்பு போடுறது, கார்த்திகை தீபம் வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்த்திகை தீபம் நம்ம வாசலில் வச்சோன்னா அழகாக அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே அவங்களோட செருப்பு தான் தெரியும், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா கூட. ஸோ அதே மாதிரி எல்லை மீறி நாங்கள் வந்து எங்களோட என்ட்ரன்ஸில் சைக்கிள் வச்சுருக்கிறோம் இல்லை செடி வச்சுருக்கிறோன்னா அங்கே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணியெல்லாம் அசிங்கமாக காய போடுறது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன நினச்சிப்பாங்கன்னா, இது அதெல்லாம் நம்மளோட துணிகள் தான் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. மொதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி செய்யறது அவங்களுக்கே வந்து ஒரு தரித்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்துகிற பழைய துணிகள் இதெல்லாமே வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் தான். அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் ப்ரைவேட்டாக நம்மளுடைய சர்வீஸ் ஏரியாலேயோ இல்லை நம்மளோட பால்கனிலேயோ தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய இந்த மாதிரி அடுத்தவங்க கண் பார்வைப்படுற மாதிரி வைக்கிறதுங்கிறது ஒரு அருவருப்பான அசிங்கமான விஷயம். ஸோ எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனக்குறை என்னவா இருக்கும், ஐயோ எல்லாருக்குமே வந்து 2 பால்கனி 3 பால்கனி இருக்கே, நமக்கு இல்லையே, வாசல் கூட இல்லையே, டோரை திறந்துனையே நேராக காரிடர் தான் தெரியும், ஒரு ப்ரைவசிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது, இதெல்லாம் இல்லையே, அதனால நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த அடுத்தவங்க வந்து அனுபவிச்சிடக்கூடாது, குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த அழகாக வச்சிருக்கிற ஒரு இடத்த நம்ம போய் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்துருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்காக 2-3 பால்கனி இருக்கிற ஒரு இடமா ஒரு வீடாக பார்த்து வாங்கியிருக்கணும். அது யாரோட பிரச்சனை? அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. ஸோ அவங்களுடைய சொந்த பிரச்சனையை உங்கள் மேலே திணிக்கிற ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான சிலதுங்க. அதே மாதிரி நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா போதும், உடனே மேலேருந்து டொக்குன்னு தட்டுவான். இப்போ கேட்கும் பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வருவோம். இந்த மாதிரி கண் திருஷ்டி உங்கள் மேலேயும் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் இல்லை உங்களுடைய உறவினர்களும் இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் இல்லை உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கிற போட்டியாளர்களோ எதிரிகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க, உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாசலில் கோலம் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா
ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி சாமி படம் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு கீழேயும் மஞ்சளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோலம் போடலாம். சில சிறப்பு நாட்களில், அதாவது பண்டிகை நாட்களில் நீங்கள் கோலம் போடும்போது அதை சுற்றி பாதாம் இல்லை வால்நட் இந்த மாதிரி நட்ஸ் வைக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ட்ரெடிஷன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வாசலில் அரிசி மாவுலையோ இல்லை கோலம் மாவுலையோ கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் பொடி தூவலாம். இல்லைனா வந்து மஞ்சள் தூள்லையே நீங்கள் கோலம் போடலாம். இது தவிர முழு மஞ்சள் கிடைக்கும் இல்லையா, அந்த முழு மஞ்சள் முடிஞ்சால் பச்சை மஞ்சளை வந்து நீங்கள் இந்த மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். இல்லைனா நல்ல காஞ்ச மஞ்சள் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அது கூட சந்தனம் இல்லை கற்பூரம் அதுவும் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறது நல்லது. இது தவிர உப்பு அண்ட் கடுகு, அதாவது கல்லுப்பு கடுகு, இதையும் வந்து நீங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றத்தோட ஆன்மீக குணங்களை நம்ம பார்க்கலாங்க. கடுகு மற்றும் மஞ்சள் இந்த ரெண்டுமே இந்து மதம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள், முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டிக்கு எதிராக, அதாவது எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்களுக்கு எதிராக உங்களை பாதுகாக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்க வீட்டுல செல்வ செழிப்பை ஈர்க்கிறதுக்கும், வீட்டு சூழலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கும், சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த கடுகு மற்றும் மஞ்சள் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயங்கள் அப்படின்னு ஹிந்து மதம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மஞ்சளோட ஆன்மீக குணங்கள். ஹல்தி அப்படின்னு நம்ம சொல்ற மஞ்சள் ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க. இது பெரும்பாலும் தெய்வீக சக்தியுடனும் வியாழன் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த வியாழன் கிரகத்தோடையும் தொடர்புடையது. பாதுகாப்பு இது எப்படி கொடுக்குதுன்னா, இது தீய கண், அதாவது உங்க மேல படுற கெட்ட கேவலமான பொறாமை கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் மற்றும் எதிர்மறை சக்திகளுக்கு, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பா இந்த மஞ்சள் செயல்படுது. உங்க வீட்டு வாசல்ல நுழைவாயில மஞ்சள் பேஸ்ட் இல்லைனா பொடியை வச்சு ஸ்வஸ்திகா மாதிரியான ஒரு கோடு இல்லைனா சின்னத்தை உருவாக்குறது உங்க வீட்டுக்குள்ள தேவையற்ற சக்தி நுழையிறத தடுக்க உதவும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க முக்கியமான கோவில்களுக்கு போறப்ப அங்க அர்ச்சனை செஞ்சு இல்லைனா பெரியவங்க கிட்ட பிளஸ் பண்ணி வாங்கின மஞ்சளை நீங்க பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க யார் மேலேயாவது பொறாமப்பட்டுட்டு நீங்க வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதுல எது செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அடுத்த வீட்டை வந்து எட்டி பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு நீங்க மத்தவங்க மேல கண்ணு வச்சுட்டு உங்க வீடு மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்க எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் தடவி வைக்கிறதோ குங்குமம் தடவி வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி நான் சொல்ற இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் எது பண்ணாலுமே அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு மன நிம்மதியோ சந்தோஷத்தையோ தரவே தராது. ஸோ நீங்க வந்து ஒழுங்கா நீங்க உண்டு உங்க வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பதான் இதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே கண்ணு வைக்கிற ஒரு வேலையை வந்து செய்யாதீங்க. அது உங்களுக்கு கெட்ட கர்மாவை வந்து ரொம்ப கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்ணு வைக்கிற விஷயத்துல உங்க மேல கண்ணு வச்சாங்க யாராவது அப்படின்னா நீங்க பாதிக்கப்படுறத விட பல மடங்கு அதை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து கடைசி காலமாவும் சரி இல்லை வந்து அடுத்த ஜென்மம் இருக்கு இல்லையா, அடுத்த பிறவியும் ரொம்ப மோசமானதாக அமையும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் மேலேயும் அந்த மாதிரியான நெகட்டிவா கண்ணு வைக்கிறது, திருஷ்டி போடுறது, பொறாமப்படுறது, அத்துமீறது, அந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது இதெல்லாமே வந்து செய்யாதீங்க. இது எல்லாமே கெட்ட கர்மாவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்களா அமைஞ்சிரும். அடுத்த காரணம், மஞ்சள் வைக்கிறது செழிப்பு மற்றும் மங்களகரமானது. அதாவது மஞ்சளோட துடிப்பான மஞ்சள் நிறம் தூய்மை, கருவுறுதல், அது மட்டும் இல்லாமல் செல்வத்தின் தெய்வமாக இருக்கிற லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதங்களை குறிக்குது. உங்களுடைய மெயின் கதவு, அதாவது பிரதான கதவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு கைப்பிடி மஞ்சளை தொங்க விடுறது இல்லைன்னா உங்களுடைய நுழைவாயில மஞ்சள் தண்ணீரை தெளிக்கிறது செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததா இதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்களும் இருக்குதுங்க. மஞ்சள் வந்து நம்மளோட உடல், மனம் மற்றும் ஆன்மாவோட சடங்கு சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுது. இதற்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னா, இதோட இயற்கையான கிருமி நாசினி மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காற்றையும் சுற்றுப்புறத்தையும் சுத்திகரித்து உங்களுடைய மன அமைதியை மேம்படுத்த உதவுது. அதே மாதிரி இப்ப கடுகோட ஆன்மீக குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு விதைகள் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு. அதே மாதிரி ஆற்றல் சுத்திகரிப்பு பண்புகளும் இதுக்கு ரொம்ப இருக்கு. எதிர்மறை சக்தி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிறதுக்கு இந்த கடுகு விதைகள் ரொம்ப பயன்படுது. கடுகு விதைகள் என்ன பண்ணுதுன்னா உங்களோட சுற்றுப்புறத்துல இருக்கிற எதிர்மறை ஆன்மீக சக்திகளை உறிஞ்சி அதை வந்து நடுநிலைமை ஆக்குது. அடுத்தது தடை நீக்குதல். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிற பிரச்சனைகளை, தடைகளை நீக்கிறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. அதனால தான் அதற்கான பூஜைகளில் கடுகு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கண் திருஷ்டியிலிருந்து உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடுகு விதைகளை கற்பூரத்தோட கலந்து எரிக்கிறது கண் திருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் வீட்டில இருந்து வர்ற எதிர்மறை அதிர்வலைகளை தடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ உங்க மேலே நிறைய கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கடுகை எடுத்துக்கோங்க, அதோட கற்பூரத்தை சேர்த்து எரிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக முறை. உங்க மேல மற்றவங்க காட்டுற பொறாமை, வைத்தறிச்சல், கண் திருஷ்டியிலேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வுங்க. அடுத்தது நிதி நிலைத்தன்மைக்கு உங்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கலாங்க. மஞ்சள் துணியில கடுகு விதைகளை கற்பூரத்தோட சேர்த்து உங்களோட நுழைவாயில, மெயின் கேட்ல இல்லை என்ட்ரன்ஸ்ல
மாற்றுது. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது உங்களுடைய மெயின் கேட்டில் என்ட்ரன்ஸில் வீட்டு நுழைவாயில்ல கடுகு, மஞ்சள் இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சிருக்கிறது இந்த 2 பொருட்களுக்குமே இருக்கிற குணங்களான எதிர்மறை சக்திகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது, அதே மாதிரி செழிப்பை ஈர்க்கிறது, இந்த 2 குணங்களையும் இன்னுமே அதிகமாக்குது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாஸ்து நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ரெண்டுமே சேர்த்து கம்பைண்டாக வச்சு பாருங்க. உங்கள் வாசலில் ஒரு பை வச்சு மஞ்சள் இல்லைனா சிவப்பு நிற துணியில் கொஞ்சோண்டு மஞ்சள், கடுகு விதைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு துண்டு மஞ்சள் இல்லைன்னா கற்பூரம், இது எல்லாத்தையுமே நல்லா சுற்றிக்கங்க. இது வந்து எதுக்கு உதவுதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம், பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, அது கூடவே தொடர்ச்சியான நல்ல பொருளாதார நிலையை இதெல்லாம் நீங்கள் அடையிறதுக்கும் உதவுது. அதனால இப்போ நான் சொன்ன இந்த வழியை பின்பற்றி உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸில் இதை மாற்றிவிடுங்க. ஏன்னா ஒரு டேபிள்லையோ சாமி படத்துக்கு முன்னாடியும் உங்களுடைய வாசலில் வைங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த தெளித்தல் முறை ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க, மருத்துவ ரீதியாகவும் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். மஞ்சளை உங்கள் வாசலில் நீங்கள் தெளிக்கும் போது அதுக்கு நிறைய மருத்துவ ரீதியான பலன்கள் இருக்கு. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்பட்டு நிறைய விஷ கிருமிகளை வந்து அழிக்குது. உங்களுடைய வாசல் வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எதிர்மறை தாக்கங்களுக்கு, அதாவது நெகட்டிவான எனர்ஜிக்கு எதிராக ஆற்றல் மிக்க ஒரு எல்லையா இது வந்து செயல்படுதுங்க. அதனால மஞ்சளோட இந்த பவர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் பிரதான கதவோட பகுதியை சுற்றி சில கடுகு விதைகளும் மஞ்சள் தூளையும் தூவி வைங்க. அடுத்தது இதற்கான உளவியல் காரணங்கள், அதாவது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதுகாப்பு உணர்வு. இந்த நடைமுறையை நீங்கள் செய்யறதுனால நெகட்டிவ் சக்திகள், எதிர்மறை சக்தி, தீய கண்கள், கண் திருஷ்டி இதெல்லாம் தடுக்கும். எதிர்மறை சக்தி உடைய மனிதர்கள், கெட்ட எண்ணங்களுடைய மனிதர்களுடைய எண்ணங்கள் உங்களை தாக்காம தடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, நம்பப்படுது. இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால நிறைய மனிதர்கள் இதை நம்புறாங்க. ஸோ என்ன ஆகுனா அந்த நம்பிக்கையே உங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பை உங்களுடைய மனசுக்கு கொடுக்கும். இந்த சடங்கு ஒரு உளவியல் கவசத்தை உங்களுக்கு கொடுக்குது. இது பதட்டத்தை குறைச்சு உங்களோட வீட்டுக்குள்ள குடியிருக்கிற எல்லாருக்குமே ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு பாதுகாப்பு உணர்வு, இது எல்லாத்தையுமே கொடுக்குது. அடுத்தது ஒரு நேர்மறையான பாசிட்டிவான வளத்தையும் செழிப்பையும், ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற செல்வ செழிப்பையும் மிகுதியையும் கொடுக்குது. அபண்டன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மிகுதியையும் கொடுக்குது. நிறைய அதிகமாக நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த வழமை அல்லது மிகுதி. ஸோ உங்கள் வீட்டு நுழைவாயில் இல்லைனா வாசலில் மஞ்சளை வைக்கிறது, இல்லைனா தெளிக்கிறது, இந்த மாதிரியான சடங்குகளில் நீங்கள் ஈடுபடுறது நல்ல செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம், அது தவிர நேர்மறை ஆற்றலை கொடுக்குற ஒரு நல்ல நனவான செயல் அப்படிங்கிறத நம்புங்க. இந்த நம்பிக்கையான மற்றும் மிகுதியான மனநிலையை வளர்க்குறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவுற ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மன உறுதி மற்றும் நோக்கத்தை அமைத்தல். உங்களோட நுழைவாயில் மஞ்சளை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது, எடுத்துக்காட்டா தண்ணீரில் கலந்து வைக்கிறது, இல்ல நீங்க எந்த கடவுளை வழிபடுறீங்களோ அந்த கடவுளுடைய அடையாளத்தை நீங்க மஞ்சள்ல வரைஞ்சு வைக்கிறது, இது எல்லாமே வந்து மன உறுதியான ஒரு செயல்முறையை உள்ளடக்கியது அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த எளிய தினசரி இல்லைன்னா வாராந்திர சடங்கு நீங்க செய்யறதுனால கெட்ட எண்ணங்களுடைய மனிதர்கள் உங்க வீட்டு வாசலுக்கு வர்றதெல்லாம் வந்து கண்டிப்பா நிற்கும். அட்லீஸ்ட் வந்து அவங்களுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வந்து உங்களை தாக்குறது கண்டிப்பா நிற்குங்க. உங்க வீட்டுக்குள்ள நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களும் எண்ண அலைகளும் வர்றதுக்கும், நல்லவங்களோட ஆன்மீக நம்பிக்கையுடையவங்களோட வரவு இல்லை அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கும், ஆன்மீக நம்பிக்கையுடன் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களும் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும், அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்க மனசோட இணையிறது, உங்களுடைய ஆன்மாவோட, உங்களுடைய சோலோட இணையிறதுக்கும், இது தவிர மன அமைதி, உங்களுடைய கவனம், விழிப்புணர்வு, இது எல்லாமே அதிகமாகிறதுக்கும் இது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. அடுத்தது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடனான தொடர்பு. இந்த மஞ்சளை நம்ம வாசல்ல வைக்கிறது நமக்கு பாரம்பரியம் மற்றும் நம்மளோட கலாச்சாரம் இதுக்குமே வந்து ரொம்பவே தொடர்புடைய ஒரு விஷயங்க. இந்த நடைமுறையை நீங்க பின்பற்றுறதுனால பண்டைய ஞானத்தையும், அந்த காலத்துல இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருந்த அந்த ஞானத்தையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் மதிக்கிறதுக்கு ஒரு வழி. நம்ம அதெல்லாம் மதிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு நாமே வெளிப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழியா இருக்கு. இப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுனால, பின்பற்றி வருதுனால அந்த பாரம்பரியம், கலாச்சாரம் நமக்கு வந்து தொடர்ந்து வரும். இன்னும் பல தலைமுறைகளாக, இன்னும் பல ஜென்ரேஷன்ஸாக நம்ம வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு முடியும். அதோட தொடர்ச்சி இருக்கும். அந்த கலாச்சாரம், பாரம்பரியத்தோட அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த அடித்தளத்தை நம்மளால் தொடர்ந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்க முடியும். இது ஒருத்தருடைய கலாச்சார அடையாளத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, இன்னும் வலுப்படுத்துறதுக்கும் உதவுது. அதனால ஆன்மீக ரீதியான காரணங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சமூக பாரம்பரிய காரணங்கள், உளவியல் காரணங்கள், மருத்துவ காரணங்கள், இது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ கண் திருஷ்டி, பொறாமை அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது, அதில் வந்து இவ்வளோ உண்மை இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை, உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் உங்கள் மனசுக்கு ஒரு இதமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை தொடர்ந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த புது வருஷம் அன்னைக்கு பெங்களூர் இஸ்கான் டெம்பிளில் எடுத்த ரொம்ப அழகான ஒரு பஜனை வந்து நான் இந்த வீடியோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த நியூ இயரை இந்த நல்ல அமைதியான ஒரு பஜனோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். கர்மா லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், இன்னும் பல பயனுள்ள வீடியோஸ் இந்த சேனலில் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமா பாடல்களுக்கான ஷார்ட்ஸும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கண் திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.